நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன. இது மக்கள் தொகை உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் உள்ள கூட்ட அரங்கில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக சார்பில் RS பாரதி, வின்சென்ட் MP, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வக்கீல் இன்பதுரை, மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன், VCக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தவேக பொதுச் செயலாளர் S ஆனந்த், திராவிட கழக தலைவர் வீரமணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட 53 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக பாராளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் வாசிக்கப்பட்டது.